ஆனால் இங்கே சரி செய்ய முடியாத ஒன்று இருக்குது, யாராலும் சரி செய்ய முடியாத ஒன்று. அதுதான் இந்த வளக்கொள்ளை. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட நாம் அந்த இடத்தில் மக்களை குடியேற்றி விட முடியும். நிலக்கரி எடுத்த இடத்தில், மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில் அங்கே மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. நீ இதையெல்லாம் சரி செய்ய முடிகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் மலையை வெட்டி மணலாக்கி கொண்டு போய்விட்டால், கல் குவாரி ஆக்கிவிட்டால், இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற அந்த மலையை நொறுக்கி காசாக்கிவிட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. ஆற்று மணலை அள்ளி தின்று விட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. அரை எங்கலம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்றால், நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்களின் எந்திரம் கொண்டு அள்ளி எடுத்து வித்து தின்று விட்டார்கள். 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்கள். இப்ப இதை எப்படி சரி செய்வது? யார் சரி செய்வது? மணலை மலையை யாரால் உருவாக்க முடியும்? எந்த அதிகாரம், எந்த சட்டம்? இல்ல தொழுகை, இல்ல அழுகை, இல்ல ஜப வழிபாடு, இல்ல கோயிலில் வழிபாடு, எந்த வழிபாட்டால் உருவாக்க முடியும்? எந்த அதிகாரத்தாவது அரையங்கள மலையை வளர்த்து கட்ட முடியுமா? இல்ல ஒருபடி மண்ணை உங்களால் உருவாக்கி கட்ட முடியுமா? எப்படி? எல்லாவற்றையும் இயற்கை செயற்கையாக படைக்க முடியும். மனிதனால் நீரை படைக்க முடியுமா? ரத்தத்தை உருவாக்க முடியுமா? உங்கள் அறிவியலால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உங்கள் அறிவியலால் பாலை தயிராக்க முடிகிறதா? கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த பணியை செய்கிறது. அந்த இடத்துல அறிவியல், மனிதனின் அறிவியல் தோற்று போகிறது. இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி உயிர் மனிதன். எது இயற்கை? இந்த மண்ணில் எது எது மனிதனால் படைக்கப்படவில்லையோ அதெல்லாமே இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்டது எது? அது எல்லாமே இயற்கை தான். அடிப்படை ஆதாரம், அடிப்படை அதுதான். இந்த வீடு, இந்த கட்டடம் மனிதன் கட்டியது. கட்டடத்திற்கான பொருள், அடிப்படை ஆதாரம் யார்? இயற்கை தந்தது. இந்த வாகனம் மனிதன் படைத்தது. இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? இயற்கை. கப்பலில் கடலிலே மிதக்கிறோம், கப்பலிலே மனிதன் கண்டுபிடித்தது. அதற்கான பொருளை தந்தது யார்? பூமி. விண்வெளியிலே பறக்கிறோம், விண்ணூர்தியில், அதற்கான அடிப்படை மூலப்பொருளை தந்தது யார்? பூமி. இந்த மண்ணில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கொடையாக தந்தவள் பூமி தாய். அந்த பூமி என் தாயின் மாறாக இருக்கிற மலையை அறுத்து அறுத்து மணல் என்றும் கல் என்றும் காசு பார்க்கிற ஒரு சமூகம் எவ்வளவு கொடுமையான சமூகம் என்பதை அறிவு சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு அடிப்படை வேண்டாமா? அந்த மலை மார்பில் இருந்து தான், தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால் வந்தது போல, பூமி தாயின் மலை மார்பில் இருந்தால் அருவி பால் வந்தது. நம் தாயின் மார்பில் உள்ள பால் நமக்கு மட்டும். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்த ஒரு அருவி பால் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும். அதிலிருந்து தான் ஆறு வந்தது, ஆறிலிருந்து தான் நீர் வந்தது, நீரிலிருந்து தான் சோறு வந்தது, சோறிலிருந்து தான் உயிர் வந்தது, உயிரிலிருந்து தான் வாழ்க்கை வந்தது என்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறுக்கும் மலைக்கும் காட்டுக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கவலைப்படுகிற யாராவது ஒருவனை இந்த நாட்டில் சொல். இந்த இடத்தில் எதன் பொருட்டும் சரி செய்ய முடியாத ஒரு பெரும் துயரம் இந்த நாட்டில் இருக்கிறது என்றால், பெரும் கொடுமை இருக்கிறது என்றால், அது வளக்கொள்ளைதான். வளக்கொள்ளைதான். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.